ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு நார்மல் பைப்பிங் தைக்கிறது பற்றி பார்க்க போகிறோம், ஸ்டிச் பண்ணுறதை பற்றி. இப்போது க்ராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அது சைடில் வந்து துணியை நம்ம மடித்து தைச்சிக்கணும். கார்னரில் மடித்து தைச்சிட்டு மேல் பக்கமாக அந்த க்ராஸ் பீஸை அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். சாதனைக்கு தைக்கிற மாதிரியே தான் தைக்கணும். ஆனால் பைப்பிங்காக நம்ம வந்து கார்னரை பிசுரை வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பைப்பிங் மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மேலே வச்சு, அதாவது பாடியின் மேல் பக்கம் வச்சு நம்ம செஞ்சு வச்ச க்ராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டே வரணும். முதல்ல இப்படி தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணணும். பைப்பிங் மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். இப்படி நல்லா கீறி விட்டுடணும். இப்படி நல்லா கீறினா தான் அது வந்து நல்லா பதியும். இந்த பிசுரை உள்ளே மடிச்சுட்டு இப்படி நல்லா உருட்டி நூல் மாதிரி உருட்டணும். உருட்டிட்டு அந்த சந்தில் நம்ம வந்துட்டு தையல் போடணும். அப்போ தான் உருட்டிட்டு வர்றது அழகாக நிற்கும். அந்த உருட்டினது மேலே போடக்கூடாது, பக்கத்தில் வர சந்தில் தான் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பைப்பிங் நீட்டாக அழகாக கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சிட்டு வரணும். தொடர்ந்து மடித்தோன்னா சரியாக வராது. கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து இதை தைச்சிட்டே வரணும். தைச்சிட்டு வர அப்படியே ஊற்றிட்டு வந்துடும். இதே நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணணும்னா முதல்ல த்ரெட் பைப்பிங்கை வந்து ரெடி பண்ணிக்கணும். 1 இன்ச்சு துணியில் கிராஸ் பீஸில் நூலை வச்சு தைக்கணும். அது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து நார்மல் பைப்பிங் தான். பிளெயின் ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு பெரியவங்களுக்கு இல்லை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த பைப்பிங்கை தைச்சி கொடுத்துடலாம். ஹெம்மிங் பண்ணுற வேலை நமக்கு மிச்சம் ஆகும். பிளெயின் ஜாக்கெட்டுக்கெல்லாம் இப்படி தைச்சா அழகாகவும் இருக்கும். இதில் உருட்டிட்டு அழகாக வரும், சூப்பராக வரும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ தான் ஃபஸ்ட்லேருந்து பேசிக்லேருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். பிகினர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே சொல்லி தரத்துக்கே என்னோடய கேஷ் வந்து அதிகமாக இருக்கும், அமௌண்ட் கட்டுறது. நீங்கள் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம், ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நான் ஸ்டெப்பாக தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஊக்கை சொல்லி கொடுத்தேன்.